ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டீ கேக் வீட்லேயே கேக் ஜெல் யூஸ் பண்ணாமலே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மைதா, பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா மூணையுமே எடுத்து நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். பவுடர் சுகர் 175 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 60 ml சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதான் ஸ்மெல் வராது. 3 முட்டை ஓடு இல்லாமல் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறமா செகண்ட் ஸ்பீடில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்புறமா தான் தேர்ட் ஸ்பீடில் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணணும். அப்போ தான் எக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். கேக்கும் ரொம்ப சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும். இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கணும். அகெயின் ஒரு 1 மினிட் நல்லா பீட் பண்ணணும். இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை இனிமேல் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்சாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா அது கூட கலந்த உடனே அடுத்த பேட்ச் ஆட் பண்ணிக்கணும். அந்த பேட்சும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும். சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே கடைசியாக ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பீட்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது சளிச்சு வச்சுருக்கிற மைதா, அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா மூணையுமே பேட்சாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்பேட்சில் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்சாக மிக்ஸ் பண்ணணும், ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை 3 பேட்சாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். பேட்சாக நம்ம ஆட் பண்ணும்போது தான் கேக் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும். நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக் நல்லா பொங்கி வராது, உள்ளே போயிடும் கேக்கு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க பால், காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாலையும் பேட்சாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நான் 3 பேட்சாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேட்டருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடே யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் சாஃப்டான கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம டின்னுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 2 டின் யூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 டின்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஒரு குச்சி யூஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா பொங்கி வரும். இல்லைனா பேக் ஆன அப்புறம் கேக் அப்படியே உள்ளே போயிடும். 2 டின்னையும் இப்போ ஓவனுக்குள்ளே வச்சிடலாம். ஓவனுக்குள்ளே வச்சுட்டு டைம் செட் பண்ணிக்கோங்க. 175 டிகிரியில் 2 ராடையும் ஆன் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் போதும். நம்மளோட சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். பாருங்கள், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அட்லீஸ்ட் 1 ஹவராவது கூல் டவுன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டீ கேக் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் நான் சேல் பண்ணுற ரெசிபி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டிலையே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சாஃப்டான டீ கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.